கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவையில் இயேசு பேசின முதலாம் வார்த்தை, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். கண்களை மூடி நாம் செபிப்போம். நன்றி இயேசுவே, ஆண்டவரே, எங்களுக்காக நீர், எங்களுடைய பாவ குற்றங்களுக்காக நீர் பாடுபட்டீர், எங்களுக்காக மரித்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம். இந்த சிலுவையின் முதல் வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படி இப்பொழுது உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம். எங்கள் இருதயத்தின் தியானமும் வாய் வார்த்தையும் உங்களுடைய சமூகத்தில் பிரதியாய் இருக்கும்படி கர்த்தர் செய்வீராக. உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுடைய இருதயத்தில் நீர் எழுதி வைக்க வேண்டும் என்று நான் செபிக்கிறேன். உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போதும் உம்முடைய அன்பு ஆண்டவரே எங்களை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஒரு மனமாற்றத்தை உம்முடைய வார்த்தைகள் இந்த நேரத்தில், இந்த மணித்துளிகளில் எங்கள் இருதயத்தில் உண்டாக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் பார்த்து நிற்கிறோம். உம்முடைய முகத்தையே தேடி நிற்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் நான் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சிலுவையில் இயேசு பேசிய முதலாவது வார்த்தை மன்னிப்பை குறித்து ஆண்டவர் பேசி இருக்கிறது. நமக்கு மிகவும் தெளிவாக விளக்குகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனம், அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆமென். சோ ஆண்டவர் அந்த சிலுவையில் யாரை மன்னித்தார், யாரையெல்லாம் மன்னிக்கும்படி பிதாவாகிய தேவனிடத்தில் அவர் செபித்தார் என்றால், உணர்வில்லாத ஜனங்களுக்காக. ஆமென். வந்த தேவகுமாரன் தான் மெய்யான தேவன் என்பதை அறியாமல் உணராமல் இருக்கிற ஜனங்களை மன்னிக்கும்படி பிதாவாகிய தேவனிடத்தில் அவர் விண்ணப்பம் செய்கிறதை நாம் அறிய முடிகிறது. உணர்வில்லாத யூதர்கள், இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள் யார் என்றால், இயேசுக்காக காத்திருந்தவர்கள். மெஸ்ஸியா எப்பொழுது வர வேண்டும், எப்பொழுது வருவார் 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 என்று யூதர்கள், இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எருசலேம் அந்த செவுருல போயிட்டு இன்னும் இயேசு வரலன்னு சொல்லி முட்டி முட்டி ஜெபிச்சிட்டு இருக்காங்க. இயேசு வந்ததை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் யூதர்கள் தொடர்ந்து இவர் மெஸ்ஸியா என்பதை அறியாமல் உணராமல் வந்த குமாரனாகிய இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள் தான் யூதர்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் உணர்வில்லாத இருக்கிற கிறிஸ்தவர்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அன்றைக்கு சிலுவையில் இருந்த அதே அன்பு உள்ள தெய்வம் இன்றைக்கும் உணர்வடையாத யூதர்களாகிய நம்மளாம் மாம்சத்துல யூதர்கள் அல்ல, ஆவியில யூதர்கள். அல்லேலூயா. சோ அப்படி உணர்வில்லாத ஜனங்களை மன்னிக்கும்படி பிதாவாகிய தேவனிடத்தில் அவர்கள் ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஸோ இந்த வசனத்தை எல்லாரும் கவனமாக ப்ரீச் பண்ணுறவங்க ரொம்ப டென்ஷனாக இருக்க வேணாம், கர்த்தர் நடத்துவார். அதுலேயே கவனம் செலுத்தாதீங்க. அந்த ஒரு வார்த்தையை எடுத்துட்டு நீங்கள் போயிட முடியாது. 7 வார்த்தையே நீங்கள் தியானத்தில் இருக்க வேண்டும். அதனால கடவுளோட எழுதிங்க, சரியாக பேசுவேன், சரியாக பேசுவேன், கண்டிப்பாக சரியாக பேச கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த இடத்துல வரும்போது ஆவியான உங்களை நடத்துவார். அதனால கவலைப்பட வேணாம். முதலாம் வார்த்தைக்கு நேரம் திரும்புங்கள், உங்கள் இதயத்தை திரும்புங்கள். மிக முக்கியமான வார்த்தை, கிறிஸ்துவத்துக்கு மிக முக்கியமான வார்த்தை மன்னிப்பு. நீங்க கிறிஸ்துவர்கள்னா நீங்க மன்னிக்கிறவங்களா இருக்கணும்.
அப்போதான் நான் ஒரு கிறிஸ்டியன் அப்படி எழுதிக்கணும். அப்படின்னா நான் உலகத்தில் இருக்க எல்லாரையும் மன்னிச்சிடணும். ஒருத்தர் மேல கூட கசப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. அதுக்காக தான் முதலாவது ஆண்டவர் ஃபர்ஸ்ட் பேசினது மன்னிப்பை குறித்து பேசியிருக்காரு. அல்லேலூயா. ஸோ யாரெல்லாம் நம்ம இந்த உலகத்துல மன்னிக்கணும்ன்றது தான் ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியே சொல்லிட்டு போயிருக்காரு. கொஞ்சம் கூட உணர்வே இல்லாம நடந்துக்கிறாங்கல்ல, அவங்கள மன்னிக்கணும். அல்லேலூயா. இயேசு அவர்களை தான் மன்னிச்சார். அந்த யூதர்களை தான் மன்னிச்சார். உணர்வு அடையல அவங்க. அவர்களை முதலாவது இவர்கள் செய்யறது என்னன்னு தெரியாம என்னுடைய ஆடையெல்லாம் சீட்டு போடுறாங்க, இவங்களை மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஜெபிக்கிறேன். ரெண்டாவது ஏளனம் செய்து அவமானப்படுத்தினவர்கள், அவரை துப்பி நான் சொன்னேன் கொட்டி அவமானப்படுத்தின அந்த மக்கள் சுத்தி நிற்கிறாங்க. அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறார். நம்மளை பார்த்து முகம் திருப்பிட்டு போறவங்கள கூட நம்ம மன்னிக்காம இருக்கக்கூடாது. மன்னிச்சிருக்காங்க, என்ன அவங்களுக்கு புரிதல்ல போயிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. சோ ஏளனம் செய்து பரியாசம் பண்ணி அவமானத்தை ஒரு நிமித்தம் அவமானம், உன்னையால எனக்கு பெரிய அவமானம், நம்மளால ஆண்டவருக்கு பெரிய அவமானம், ஆனா ஆண்டவர் நம்மளை மன்னிச்சார். என்ன அவமானம்? குற்றவாளிகள் ஒருவராக நிறுத்த வச்சிருக்கோம். ஊர்ல புதுசா வரவங்கள இயேசுவை குற்றவாளியாவே பார்க்கறாங்க. அந்த இடத்துல அவரை கொண்டு போய் வைத்து ஏளனம் செய்த வெட்கப்படுத்தின அவமானப்படுத்தினவர்களை ஆண்டவர் இரண்டாவதாக மன்னித்ததை நாம் காண முடிகிறது. அவர் சுற்றி இருந்த அடுத்ததா 27 மத்தேயு 27:17 பொறாமையினால் அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்த. அப்ப உங்களை பார்த்து பொறாமைப்படுறவங்களை மன்னிக்கிறீங்களா? இப்படி பொறாமை பண்ணி என்கிட்ட எல்லா பொருளையும் அழிச்சிட்டு என் ஜீவனே அழிச்சிட்டு இருக்காங்க. நல்லா கேட்டுக்கோங்க. அந்த யூதர்களுடைய பொறாமை, அந்த ஆசிரியர்கள் பொறாமை உயிரை கொண்டுட்டு இருக்க ஆண்டவர் மன்னிக்கிறார். நமக்கு 2 பொருள் சேர்ந்து ஆயிருக்கும் அவன் பொறாமப்பட்டு. அல்லேலூயா. பக்கத்துல இருக்க எய்த இருக்கு கூட இருக்க தான் பொறாமப்படுவோம். தெரியாதவங்களும் நம்மளை பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க. நம்மளை முன்ன தெரியாதவங்க நம்மளை பார்த்து பொறாமப்பட மாட்டாங்க. நம்ம கூடவே நடக்கிறவங்க தான் நம்மளை பார்த்து பொறாமப்படுவாங்க. அப்படிதான் அங்க நடக்குது. இந்த பொறாமையினால ஆண்டவரை ஒப்பு கொடுத்தாங்க. பொறாமையினால இவருக்கு என்ன மாதிரி அழிவு வந்திருக்குது? அவர் ஜீவனே அழிக்கப்பட்டு இருக்கு. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு? மன்னிக்கிறார். உணர்வு இல்லாதவர்கள், 2வது அவமானப்படுத்தினவர்கள், 3வது பொறாமையினால் இவரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களை ஆண்டவர் மன்னிக்கிறார். மத்தேயு 26:60 பார்த்தோம்னால் ஒருவரும் அகப்படவில்லை, அநேகர் பொய் சாட்சி சொல்லி அவர்கள் சாட்சி போகவில்லை. கடைசியில் 2 பொய் சாட்சிகள் அவருக்கு விரோதமாக குற்றம் சாட்டினார். மத்தேயு 26:60. அப்போ பொய் சாட்சி சொல்றாங்க. இவர் உண்மையாவே குற்றவாளி என்று பொய் சொல்றாங்க. உங்களுக்கு எதிராக பொய் சொன்னா மன்னிப்பீங்களா? பொங்கி எழுதுறீங்க. அவங்க பொய் சொல்லிட்டாங்க, என்னை பத்தி பொய்யா சொல்லிட்டாங்க, என்னை பத்தி பொய்யா ஒரு காரியத்தை தெரியப்படுத்திட்டாங்க. ஆண்டவரே நீர் நீதி செய்யுங்க, நியாயம் செய்யுங்க. அல்லேலூயா. நான் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது, ஆனா அவங்க என்னை பத்தி பொய் சாட்சி சொல்றாங்க. நாட்டை போய் பொய்யா பரப்புறாங்க, பரப்புரை செய்யறாங்க. அல்லேலூயா. இருக்கீங்களா? பொய் சாட்சி, அது காசுக்காக, ஒரு அற்ப காசுக்காக என்னை பத்தி நீதிமானாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னை பத்தி அநியாயமாக பொய் குற்றச்சாட்டுகளை என் மேல் சுமத்தி விட்டாங்க. நீர் எப்படி இதை கேட்டுக்கொண்டு சும்மா இருப்பீர்? அப்படிதான் ஆண்டவர்கிட்ட பிதாவாகிய தேவன்கிட்ட இயேசு பேசிடுவோம். ஆமாவா இல்லையா? ஆனா பிதாவாகிய தேவன்கிட்ட இயேசு என்ன பேசுறாரு? இவர்கள் செய்யறது தெரியாம செய்யலாம் பண்ணி. இப்போ 4வது செஷன் உங்களை பத்தி பொய்யா குற்றப்படுத்தினாலும் நீங்க என்ன பண்ணணும்? அவங்கள மன்னிக்கணும். இவங்க பாவங்களை நான் முதல்ல மன்னிக்கிறேன், ஆண்டவரே நீங்களும் மன்னிக்கிறேன்.
நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருந்தீங்கன்னா அவரே உங்களுக்காக பேசுவார். பொய்யெல்லாம் நிக்காது. பொய் நிக்குமா? அது தெரிஞ்சுக்கோ. அப்படியே கோபப்படுறீங்க. பொய்க்கு ஜீவனே கிடையாது. ஏன்னா அது விசுவாசம். அவன் வந்து ஜீவனற்றவன். அவன் மறித்தவனா இருக்கான். உண்மைக்கு ஜீவன் இருக்குது, பவர் இருக்கு. பொய்யை விட பயங்கரமான பவர் உண்மைக்கு இருக்கு. ஆமாவா இல்லையா? அதனாலதான் இயேசு இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். நான்காவது விஷயம், உங்களை குறித்து பொய்யாய் குற்றச்சாட்டுகள் வைத்தார்கள் என்றால் அவர்களை மன்னிக்கப்பட. இப்ப இப்படிப்பட்ட கூட்டத்தை தான் ஆண்டு மன்னிச்சிருக்கு. நம்மளையும் மன்னிக்கும்படி அழைக்கிறார். அல்லேலூயா. உன் உயர்வை கண்டு பொறாமைப்பட்டு உன்னை அழிக்க வேண்டும் என்ற ஒரு கூட்டம் இருக்கு என்றால் உன்னை சுற்றி அவர்களை முதலாவது இந்த நாள்ல மன்னிங்க. இரண்டாவது, உன்னை பற்றி பொய்யாய் தூஷணத்தை சொல்லிக் கொண்டிருப்பார்களா அவர்களை மன்னிங்க. நீங்க எத்தனை முறை நன்மை செய்து உணர்வில்லாம இருக்கிறாங்கன்னா அவங்கள மன்னிங்க இன்னைக்கு. அல்லேலூயா. அடுத்து, உங்களை பார்க்கும் போதெல்லாம் ஏளனமா பேசுறாங்கல்ல அவங்கள மன்னிங்க. ஏளனமா பேசுவாங்க சில பேர் எப்படி பார்ப்பாங்க? எல்லாம் பார்ப்பாங்க. பார்வையே ரொம்ப பிச்சைக்காரனா இருக்கும், ஒரு பரதேசி. அது பார்வையே அப்படி இருக்கும். அப்படிதான் இயேசுவை பார்த்தாங்க. நீ எல்லாம் ஒரு ராஜாவா? அவர் ராஜா தானே, அவர் சொல்றது உண்மை தானே. நீ எல்லாம் ஒரு ராஜாவா? உன்கிட்ட என்ன இருக்கு? ஒரு விலையுயர்ந்த பொருளும் இல்லை. நீ ஒரு ராஜாவா? சோ ஏளனமா அவங்கள பாக்குறாங்களே அவங்கள மன்னிங்க. அல்லேலூயா. சரி, எவ்வளவு முறை மன்னிக்கணுங்க அப்படின்னா, இந்த பூமியில இருக்கிறதால மன்னிக்கணும். அதான் ஆண்டு சொல்றாரு, சீஷர்கள் வந்து கேட்கும்போது எத்தனை முறை மன்னிக்கணும்? சகோதரன் தவறு செய்தால் நான் எத்தனை முறை மன்னிக்கணும்? சகோதரன்னா எல்லாரும் தான், உடன் பிறந்த சகோதரன் மட்டும் இல்லை. உடனே ஆண்டு சொல்றாரு 770 முறை. அப்படின்னா கவுண்ட்லெஸ். நான் சொல்ல பார்த்தீங்களா, இந்த லிஸ்ட் ஆஃப் பீப்புள், இவங்களை நீங்க கவுண்ட்லெஸ்ஸா பண்ணிக்கணுமா? ரொம்ப கஷ்டமா இருக்கா? சத்தியம் அப்படிதான் இருக்கும். ஆனா ஆண்டவர் அன்பு உங்களை இருந்துச்சுன்னா ஈஸியா இருக்கும். நம்மள அவர் கவுண்ட்லெஸ்ஸால மன்னிக்கலன்னா இன்னைக்கு நம்ம அவர் பிள்ளைய மாறிக்கவே மாட்டோம். சிறு பிள்ளையில இருந்து இன்னும் இப்போ எண்ட் ஆஃப் த டெத் வரையும் நம்மளை அவர் எப்படி மன்னிச்சுட்டு இருக்காரு? உனக்கு வந்து கரெக்டா உன் வாழ்நாள்ல 70 முறை தான் உனக்கு மன்னிப்பேன் அப்படி சொல்லியிருந்தாருன்னா நம்ம இன்னைக்கு அவர் பிள்ளையா உட்காந்துக்க முடியாது. 70 தாண்டி 70 அது போயிட்டு 1000 வீட்டில் போயிட்டு. சரிங்களா? ஸோ கவுண்ட்லெஸ் டைம் ஜீசஸ் கிரைஸ்ட் நம்மளை மன்னிச்சதுனால தான் இன்னைக்கு அவர் பிள்ளையா மாறி இருக்கிறோம், நீதிமானாய் நாம் அழைக்கப்படுகிறோம். அப்ப அவர் பிள்ளையா இருக்கிற நமக்கு ஒரு முன் உதாரணத்தை தான் அன்னைக்கு வச்சுட்டு போயிருக்காரு. நம்மளும் எப்படி மன்னிக்கணுமா? கவுண்ட்லெஸ் டைம் மன்னிக்கணுமா? ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எண்ட் ஆஃப் த லைஃப் வரையும் எல்லாரையும் நீங்க மன்னிக்கிறவங்களா இருக்கும். அப்போ உங்க மன்னிப்பு அவனுடைய மனமாற்றத்துக்கு காரணம். அல்லேலூயா. நீங்க பார்க்கறத பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்கு. அங்கிருந்து ஆண்டவர் பார்ப்பாரு, என்ன பண்ணலான்னு பாக்குறாங்க. பாதி பேர் மெடிடேஷன்லேயே இருக்கிறாங்க, வெளியிட்டு வர மாட்டேன். எனக்கு வந்து வார்த்தையை நான் முடிச்சிடறேன் அப்படின்னு அப்படி போறாங்க, வராங்க. கொஞ்சம் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா திருப்பி நான் மறந்துட போறேன். உண்மைதான், உங்க கண்டிஷனுக்கு புரியுது. ஏன்னா இந்த செய்திக்குள்ள போயிட்டோம், இந்த வார்த்தைக்குள்ள போயிட்டோம், நம்ம என்ன பேசுறதும் மறந்துடுமே. நான் என்ன சொல்றேன், பயப்படாம இருங்க. பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுகிறவரா இருக்கிறார். அவருக்கு பேரே நினைப்பூட்டுகிறவர். நீங்க நல்லா தியானம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க பயப்பட வேணாம். என்னோட ஆவியான டக்கு டக்குன்னு உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அதனால கவலைப்படாதீங்க, அதை பத்தி கவலைப்படாதீங்க.
திரும்ப சொல்றேன், இந்த மன்னிப்பை நீங்கள் வழங்கும் போதுதான் உண்மையாமே கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்பீங்க. கர்த்தர் நீங்க பிரதிபலிப்பீங்க. கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. முதலாம் வார்த்தையின்படி நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாம் வார்த்தையின்படி நாம் ஜெபிக்க போகிறோம். உங்களை சுற்றிலும் உணர்வில்லாத ஜனங்களையும், உங்களை ஏளனப்படுத்தினவர்களையும், பொறாமை கொண்டவர்களையும், உங்கள் பேரில் பொய் குற்றச்சாட்டுகளை வைத்தவர்களையும் என் வாழ்நாளெல்லாம் மன்னிப்பேன் என்று நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆயத்தமா? The list of the people. இந்த லிஸ்ட் மட்டும் இல்லை, எனக்கு விரோதமாக அவன் என்ன தீங்கு செய்தாலும், என் அயலகத்தார் எனக்கு விரோதமாக என்ன தீங்கு செய்தாலும் நான் அவனை மன்னிக்கிறேன். அவன் நரகத்தில் போவதை காட்டிலும் மன்னிப்பு வழங்குவது சிறந்ததா இருக்கும். நான் மன்னித்தால் தான் அவன் ரட்சிக்கப்படணும்னு சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. எனக்கு வந்து ஒரு கஷ்டம் அவனு பாருங்க, அவனாலதான் எனக்கு கஷ்டம் வந்தா கூட இந்த கஷ்டம் அவனுக்கு வரக்கூடாதுன்ற எண்ணத்துக்குள்ள நீங்க வரும். அல்லேலூயா. அப்பதான் நீங்க கிறிஸ்துவின் அன்பில் நிரப்பப்படுறீங்க. ஒருத்தன் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டே இருக்கான், அவன் பிசாசால் ஆளுகை செய்யப்பட்டவனா இருக்கிறான். அந்த கஷ்டம் அவனுக்கு வரக்கூடாதுன்னு இடத்துக்கு நீ எப்போ வரையோ உண்மையாவே நீ கர்த்தருடைய அன்பினால் நிரப்பப்படும். அல்லேலூயா. சோ இப்ப மன்னிக்கு இந்த மன்னிப்பை வழங்குவதற்கு நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை நாம் ஜெபிக்கலாம். நன்றி இயேசுவே. என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தன் கையில் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலில் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவே, பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. ஆண்டவரே, நீ கேட்ட இந்த சத்தியத்தின்படி நீ சிலுவையில் ஆண்டவரே உணர்வற்ற ஜனங்களை பார்த்து ஆண்டவரே மன்னிப்பை வழங்க வேண்டும் என்று ஜெபித்தீர். ஏளனம் செய்த ஜனங்களை பார்த்து அவர்களுக்காக மன்னிப்புக்காக நீர் மன்றாடு செய்தீர். ஆண்டவரே, அதே போல பொய்யாய் வேறு குற்றம் சாட்டினவர்களை மன்னித்தீர். இந்த சத்தியத்தை இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்கிறோம். உடைய வார்த்தையின்படியே நாங்கள் வாழ்நாள் எல்லாம் இப்படிப்பட்ட எங்களை சுற்றி நின்று எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை மன்னிக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் இப்பொழுது எங்களுக்கு தந்தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட அன்பினால் எங்கள் இருதயத்தை நீர் ஆண்டு கொள்ளுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க. நீர் இந்த தீங்கு செய்தவர்களை மன்னித்தது போலவே நாங்களும் எங்களுக்கு தீங்கு செய்கிறவர்களை மன்னிக்கிற ஒரு இருதயத்தை மரண பரியந்தம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே.